விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. போக மாட்டேன். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து, நக்கி கொடுத்த அந்த 300 பேரை கொண்டு நான் உன்னை ரட்சித்து மீதியானதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விடட்டும் என்றார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம். எதற்காக? காரணம் என்ன? கடவுள் மீது உள்ள அன்பா அல்லது வாழ்க்கை மீது இருக்கிற பயமா? முதலாவது நமக்கு பதில் சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அப்படி இந்த வாழ்க்கையின் மீதுள்ள பயம்தான் நம்மை கோயிலுக்கு கடவுளிடத்தில் அழைத்து வருகிறது. கடவுளை நம்பச் செய்கிறது. எதிர்காலத்தை நினைத்து பயம், கையில் இருக்கிறவர்களை நிலைக்காமல் போய்விடுமோ என்ற பயம், பிள்ளைகள் நம்மை அன்பு செய்யாமல் போய்விடுவார்களோ என்ற பயம், விபத்தினாலோ மற்ற ஏதாவது ஆபத்தினாலோ உயிரை இழக்க நேரிடுமோ என்ற பயம், வாழ்க்கைக்கு பின்பு நரகத்தை கொடுத்து விடுவாரோ என்ற பயம், வாழ்க்கையினுடைய அன்றாட காரியங்கள் எதிர்மறையாக மாறி நம்மை தலைகளாக மாற்றிவிடுமோ என்ற பயம் பயம் பயம். இந்த பயத்தினால்தான் நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம். அதுபோல தான் இங்கே கடவுளிடத்தில் மீதியானியரை முறியடிக்க கடவுளால் கிதியோன் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதர்களை தண்ணீரிலே நீ இறக்கு. 3 விதமாக மக்களை அங்கு பார்க்கிறோம். ஒருவர் நக்கி குடிக்கிறார் தண்ணியை, இன்னொருவர் முழங்கால் படியிட்டு அங்கே கைகளில் அள்ளி குடிக்கிறார், இன்னொருவர் குனிந்து அங்கே குடிக்கிறார். இந்த 3 விதமான மக்களின் செயல்பாடுகள் என்ன? அந்த நக்கி குடிக்கிற மனிதன் நாவிற்கு அடிமை. அவன் எந்த நிலையிலும் நிலையானவன் கிடையாது. முழங்கால் படியிட்டு அள்ளி குடிக்கிற மனிதன் அவன் எப்பொழுதும் கடவுளுடைய பிள்ளை. முழங்காலில் நின்று கடவுளை இந்த தண்ணீரை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிற அந்த மனிதன். 3ஆவதாக அங்கே பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்? ஒருவன் தன் கையால் அள்ளி தன் வாய் கொடுத்து நக்கி கொண்டார்கள். இந்த 300 பேர்கள் கையினால் அள்ளி கொடுத்த அந்த 300 பேரை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் ஏன் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் பணம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நம்முடைய உலகத்தின் அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆன்மீகம் இந்த 3இலே நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் பயந்து கொண்டுதான் கடவுளுடைய பலிபீடத்திலே பிரவேசிப்பேன். என்னுடைய ஊழியத்தின் ஆராதனைகளை நிறைவேற்றும் பயந்து கொண்டு, கடவுளை நான் நாட்கள் முழுவதும் செய்த எல்லா பாவங்களையும் நிமித்தம் என்னை தண்டிக்காதபடி உம்முடைய பரிசுத்த பலிபீடத்தில் நான் செல்கிறேன். எனக்கு ஆண்டவரே பரிசுத்தத்தை தாரும், பாதுகாப்பை தாரும், எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதி என்று சொல்லி கேட்போம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, கடவுள் நம்முடைய எதிரிகளை முறியடிக்க நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 வித சோதனைகள், நக்கி குடிக்கின்ற அனுபவம், முழங்கால் படியிட்டு குடிக்கின்ற அனுபவம், கைகளால் அள்ளி குடிக்கின்ற அனுபவம். கைகளால் அள்ளி குடிக்கின்ற மனிதனையும் நக்கி குடிக்கிற மனிதனையும் உழைப்பின் அடையாளம், முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனையும், ஜெபத்தோடு வாழ்கின்ற ஒரு மனிதனையும், தன்னுடைய கையால் உழைத்து வேலை செய்கிறவனை திருமறையில் சொல்லப்பட்டுகிற கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொன்ன அந்த வார்த்தை அவன் கையிலே அந்த மனிதர்களை தெரிந்து கொண்டு கிதியோனுக்கு ஆதரவாக கொடுத்து அவர்கள் மூலமாக மீதியானரை முறியடிக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நமக்கு பல்வேறு அனுபவங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரலாம். அத்துணையிலும் தேவன் நம்மோடு இருக்க நாம் பணிந்து செயல்படுகிறவர்களாக, குனிந்து செயல்படுகிறவர்களாக, கரங்களை உயர்த்தி செயல்படுகிற ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தந்தையே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் எங்களுடைய எதிரிகளை முறியடிக்க இந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து எங்களுக்கு வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பயிற்சிகளுக்காக நன்றி.
அந்த பயிற்சிகளோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க உதவி செய்யும்.